குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நேபாளத்தின் ரசுவா மாவட்டம் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை 270ஆக அதிகரித்துள்ளது. இன்னும் நூற்றுக்கணக்கானோர் மாயமாகியுள்ளனர். அவர்களில் தமிழகத்திலிருந்து சென்ற 49 பேரின் கதி என்ன ஆனது என தெரியவில்லை. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் ஆன்மீக சுற்றுலா நிறுவனம் மூலம் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த 49 பேர் ஒரு குழுவாக கடந்த 14ஆம் தேதி நேபாளம் வழியாக சீன எல்லையில் உள்ள கைலாய மலைக்கு யாத்திரை சென்றனர். யாத்திரை முடித்து திரும்பிய அவர்கள் நேபாளம் திபெத் எல்லையில் கீரோங் என்ற இடத்தில் உள்ள குடியேற்ற அலுவலகத்தில் இருந்துள்ளனர். குடியேற்ற அலுவலகம் இருந்த இடத்தை பெருவெள்ளம் கபளீகரம் செய்த நிலையில் அதன்பின் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என உறவினர்கள் கண்ணீருடன் கூறினர். வீட்டுல இருந்து அப்பா அம்மா 2 பேர் போயிருக்காங்க. அண்ட் எங்களோட நெய்பர் வந்து லதா பானுமதி அருச்செல்வன் அவங்க போயிருக்காங்க. அப்பா பேர் கோபால் சரஸ்வதி. அவங்க வந்து 14th நைட்டு கிளம்பினாங்க. கிளம்பிட்டு டெய்லி நைட்டு எப்போல்லாம் டவர் கிடைக்கிறச்சோ அப்பெல்லாம் பேசியிருக்காங்க. லைக் டியூஸ்டே ஈவினிங் கூட எங்ககிட்ட பேசினாங்க. ஒரு 6:30 போல எங்களோட ரிலேட்டிவ் கிட்ட பேசினாங்க. அண்ட் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அவங்க கிளம்பிட்டு காட்மண்டுலேருந்து நாளைக்கு மார்னிங் அவங்க சென்னை ரீச் ஆகணும். பட் வந்து நேற்று மார்னிங்லேருந்து எந்த சிக்னலும் கிடைக்கல. இது வரைக்கும் அவங்கள நாங்கள் ரீச் பண்ண முடியல. நாங்களும் வந்து எங்கள் சைட்லேருந்து சைனா, நேபாள், இந்தியன் எம்பசி எல்லாருக்கும் ரிப்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. எல்லாருமே பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கடைசியாக பேசும்போது கெரம் வந்து ரீச் ஆகிட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் காட்மண்டு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எங்ககிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறமா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போ நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த ஏஜென்சில உங்களுக்கு என்ன சொல்றாங்க? ஆக்சுவலா அடுத்த நாள் மார்னிங் 8:45 போல நாங்கள் கால் பண்ணும்போது ஏஜென்சி என்ன சொன்னாங்கன்னா, லைக் இமிகிரேஷன் ஆஃபீஸில் தான் எல்லாரும் இருந்தாங்க. அந்த 49 மெம்பர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 150 மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இமிகிரேஷன் ஆஃபீஸில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆஸ் பர் வீடியோ இமிகிரேஷன் ஆஃபீஸில் தான் ஃப்ளட் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்ததுலேருந்து நேத்திலேருந்து எல்லாருமே லைக் ஃபுல் ஃபேமிலியும் பயத்தில் தான் இருக்கும். ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே இப்போ என்ன மாதிரியான விசாரணை போயிட்டு இருக்கு? உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்படுது? எங்களுக்கு அட்லீஸ்ட் எங்கே இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சா கூட சரி. உங்க பேர்? போஸ்டல் கோபால். இப்போ 49 பேர் போயிருக்காங்க. உங்களோட சேர்ந்து போனவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க? உங்களுக்கு நிறைய சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. கண்டிப்பா. ஆக்சுவலா எவ்ரி டூர் போயிட்டு வரும்போது நாங்கள் வீட்டில் லைக் காசி போயிட்டு வந்தா ரிச்சுவல்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு, கைலாயம் போயிட்டு வந்தா என்ன ரிச்சுவல்ஸ் பண்ணணும்லாம் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டு வச்சிருக்கோம். லைக் அந்த ரிச்சுவல்ஸ்க்குலாம் நாங்கள் வந்து நாளைக்கு காலையில் ரெடியாக இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கோம். பட் வந்து நேத்திலேருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டதுலேருந்து எல்லாருக்குமே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அண்ட் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஜூன் ஆக்சுவலாக கிளம்பணும். ஆனால் ஜூன் வந்து போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் டிபெட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால அவங்க ஜூன் போக வேண்டியது ஜூலை to ஆகஸ்ட் 14 தான் கடைசியாக கிளம்பினாங்க.